சந்தைப்படுத்தல் உத்தி உருவாக்கம். சந்தைப்படுத்தல் உத்தி உருவாக்கம் என்பது ஒரு நிறுவனம் தனது இலக்கு வாடிக்கையாளர்களை எவ்வாறு அடைவது, அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வது, திறம்பட போட்டியிடுவது மற்றும் வணிக இலக்குகளை அடைவது என்பதை தீர்மானிக்கும் செயல்முறையாகும். இது அனைத்து சந்தைப்படுத்தல் முடிவுகளையும் வழிநடத்தும் பாதை வரைபடமாகும். சந்தைப்படுத்தல் உத்தி உருவாக்கத்தில் படிகள். 1. சூழ்நிலை பகுப்பாய்வு. நாம் இப்போது எங்கே இருக்கிறோம்? நிறுவனம் ஆய்வு செய்கிறது. சந்தை போக்குகள், வாடிக்கையாளர் தேவைகள் மற்றும் நடத்தைகள், போட்டியாளர்கள் மற்றும் அவர்களின் பலங்கள், நிறுவனத்தின் சொந்த பலங்கள் மற்றும் பலவீனங்கள், பயன்படுத்தப்படும் கருவிகள், சோட் பெசல் போட்டியாளர் பகுப்பாய்வு. 2. சந்தைப்படுத்தல் நோக்கங்களை அமைக்கவும். நாம் எங்கு செல்ல விரும்புகிறோம்? தெளிவான இலக்குகள் உருவாக்கப்படுகின்றன, அவை விற்பனையை 20 விழுக்காடு அதிகரிக்கவும், புதிய பகுதிகளுக்கு விரிவடையவும், வாடிக்கையாளர் திருப்தியை மேம்படுத்தவும், 10 விழுக்காடு சந்தை பங்கை பெறவும். 3. இலக்கு சந்தையை அடையாளம் காணவும். நாங்கள் யாரை அடைய முயற்சிக்கிறோம்? நிறுவனம் தயாரிப்பை வாங்க அதிக வாய்ப்புள்ள வாடிக்கையாளர்களின் குறிப்பிட்ட குழுவைத் தேர்ந்தெடுக்கிறது. செயல்முறை பின்வருவனவற்றை உள்ளடக்குகிறது. பிரித்தல், வாடிக்கையாளர்களை குழுக்களாக பிரித்தல். இலக்கு வைத்தல், சிறந்த பிரிவைத் தேர்ந்தெடுப்பது. நிலைப்படுத்துதல், வாடிக்கையாளர்களின் மனதில் ஒரு தனித்துவமான பிம்பத்தை உருவாக்குதல். 4. சந்தைப்படுத்தல் கலவையை உருவாக்குதல். நாம் அதை எவ்வாறு அடைவோம்? இது 4 பெராவினாடி உத்தி. 1. தயாரிப்பு, அம்சங்கள், தரம், பிராண்டிங், பேக்கேஜிங். 2. விலை நிர்ணய உத்தி, மதிப்பு அடிப்படையிலான ஊடுருவல், பிரீமியம், முதலியன. 3. இடம், விநியோக சேனல்கள், ஆன்லைன், சில்லறை விற்பனையாளர்கள், விநியோகஸ்தர்கள். 4. பதவி உயர்வு, விளம்பரம், டிஜிட்டல் சந்தைப்படுத்தல், விற்பனை மேம்பாடு, சமூக ஊடகங்கள். இந்த கலவை இலக்கு சந்தையின் தேவைகளின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. 5. செயல்படுத்தல், திட்டத்தை செயல்படுத்துதல், தயாரிப்பை தொடங்குதல், விளம்பரங்களை இயக்குதல், விநியோகத்தை அமைத்தல், பயிற்சி விற்பனை குழுக்கள், சந்தைப்படுத்தல் பிரச்சாரங்கள். 6. கண்காணிப்பு மற்றும் கட்டுப்பாடு. நாங்கள் முடிவுகளை அடைகிறோமா? நிறுவனங்கள் பின்வருவனவற்றை கண்காணிக்கின்றன. விற்பனை, சந்தை பங்கு, வாடிக்கையாளர் கருத்து, சந்தைப்படுத்தல் பிரச்சாரங்களின் ROI. ஏதாவது வேலை செய்யவில்லை என்றால் அவை உத்தியை மாற்றியமைக்கின்றன. குறுகிய எடுத்துக்காட்டு. ஒரு புதிய ஜூஸ் பிராண்ட் மக்கள் ஆர்கானிக் மற்றும் சர்க்கரை இல்லாத பானங்களை விரும்புகிறார்கள் என்பதை கண்டறிந்தது. எனவே அது ஒரு இலக்கை நிர்ணயிக்கிறது: 6 மாதங்களில் 1,00,000 பாட்டில்களை விற்பனை செய்தல். இலக்குகள்: ஆரோக்கியத்தில் அக்கறை கொண்ட இளைஞர்கள் மற்றும் ஜிம் செல்பவர்கள். தயாரிப்பு: ஆர்கானிக், சர்க்கரை சேர்க்கப்படாத ஜூஸ். விலை: மலிவு விலை, பிரீமியம். இடம்: ஆன்லைன் கூட்டல் குறி பல்பொருள் அங்காடிகள். விளம்பரம்: இன்ஸ்டாகிராம்,